குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு உறவுகள். இந்த உறவுகளுக்குள்ள ஒரு எதிர்ப்புத்தன்மை அல்லது மனக்கசப்பு அல்லது நம்மளுடைய டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, கருத்து வேற்றுமை அப்படின்னு சொல்கிறது. நம்மளுடைய சிந்தனையும் அவங்களுடைய சிந்தனையும் ஒத்து போகாத ஒரு நிலை. நாம் ஒன்று சொல்லுவோம், நாம் ஒன்று நினைப்போம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கும். இப்படி ஒன்றோடு ஒன்று நேர் எதிர்த்தன்மையில் இருப்பதை ஒரு விதி விளக்கம். அதாவது இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, எதிர்ப்பு தெரிவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதிரியாகி விடுவது. இன்னும் நம்ம எல்லோருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒருத்தர் அடித்து கொள்வது, கையை நீட்டுறது, அடிக்கிறது, தீய வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை அதிகமாக உபயோகித்து அர்ச்சனை செய்வது. கெட்ட வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணி மாணவரையாக திட்டுவாங்க, ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, ஒருத்தர் பார்த்தாங்கனாலே ஏதோ ஒரு காரணத்தை வச்சு பேசி அது சண்டையில் முடிஞ்சிடும். இப்படியான நிலைப்பாடுகளை கொடுப்பது இருக்குதா அப்படின்னாக்கா நிச்சயமாக இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்தில் நம்ம பார்க்கலாம், நேர்லேயே கூட பார்க்கலாம். இதில் அதிகமாக பெரும்பாலும் இந்த பிரச்சனைகளில் அதிகமாக வெளிப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது தந்தை மகன் உறவுகளுக்கு இந்த ஒரு நிலைப்பாடு ஏற்படும். அதாவது அப்பா வீட்டில் இருந்தால் பையன் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, பையன் வீட்டுக்குள்ளே இருந்தால் அப்பா வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டார். அவர் வந்தால் இவர் வெளியில் கிளம்பிடுவார், இவங்க வந்தாங்கன்னா அவங்க வெளியில் கிளம்பிடுவாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து நேருக்கு நேராக அதிகமாக பேசிக்கவே மாட்டாங்க. இவர் எதனா ஒன்று சொன்னான்னா அதுக்கு நேர் எதிர்மாறியாக பையன் சொல்கிறது, அல்லது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ளும் ரொம்ப வலுவாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நிறைய பார்க்கலாம், ஜாதகங்களில் பார்க்கலாம், இந்த கிரகநிலைகளை பார்க்கலாம், இந்த விதிகளை நாம் சொல்லலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இதை நான் நிறைய ஜாதகங்களில் பார்ப்பேன். இந்த விதிகள் உண்டு. நிறைய ஜாதகங்களில் பார்த்தாலும் பல நேரம் நான் இந்த விதியை கடந்து போவேன். சொல்ல தேவையில்ல. இது ஏன்னா அப்படின்னாக்கா, நாம் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விரோதம் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மைண்ட் செட் எனக்குள்ளே வந்துடும். அதனால் என்ன பண்ணுவேன், அந்த விதியை பார்த்தும் பார்க்காத மாதிரி அதை சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவேன் சில நேரங்களில். அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணுவாங்க, வர வாடிக்கையாளர் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒத்தே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சொல்லை நம்மக்கிட்டேயே எடுத்து வைப்பாங்க. நம்மளுக்கு அப்படியே பொட்டுன்னு நெத்தியில் அரைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த விதியை பார்த்தோம் நம்ம வேணாம் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னும்போது அதை அவங்களா வெளிப்படுத்துவாங்க. இப்படி நம்ம சில நேரங்களில் அது சங்கடப்படுத்தும். அதனால என்ன பண்ணிடுது அப்படின்னாக்கா, இந்த விதியை பார்த்தேன் அப்படின்னாக்கா அவங்க அந்த விதியை கடந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது பட்சம். ஆனால் சொல்லி வச்சிருது, அது திரும்பவும் அவங்களா நம்மக்கிட்ட சொல்லி அதை நம்ம இது பண்ண தேவையில்ல அப்படின்றதுனால சொல்லிடுறது. இருந்தாலும் எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, அதுக்கும் ரொம்ப வெளிப்படையாக ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுவீங்க, இவங்களுக்கு இவர் தான் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படின்லாம் சொல்கிறதில்ல. உங்களுக்கும் இந்த இடத்துல இருக்கிற இந்த உறவு நிலைக்கும் கருத்து வேற்றுமைகள் இருக்கும், கொஞ்சம் ஒத்துப்போகாது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லி அந்த விதியை டச் பண்ணி விடுறது. அதுக்கப்புறம் அவங்க எதனா சொன்னாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம அதை விளக்கமாக சொல்கிறது. சரிங்களா? இது இப்படி நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம பார்த்தது உண்டு. பெரும்பாலும் இதில் ஆண்கள் அப்படின்னும்போது தாய் அம்மா பொண்ணு வரமாட்டாங்க, பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இதில் அதிகமாக கேட்குறது யாருனாக்கா அப்பா மகன் அப்படின்ற உறவு நிலைகளுக்குள்ளே இந்த மாதிரி அதிகமாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய உடன்பிறப்பு எனக்கு சங்கடத்தை கொடுத்துட்டா அப்படின்வாங்க, இல்லை மாமா அப்படின்வாங்க.
பெரும்பாலும் வந்து இதில் வராத ஒரு நிலைப்பாடு அப்படின்னாக்கா, அம்மா மகள் உறவு நிலைகளில் இது வந்து பெருசாக வந்து வராது. ஏன்னாக்கா அவங்களுக்குள்ள எப்படியும் ஒரு பாண்டிங் அப்படின்றது இருந்துடும். அது கொஞ்சம் சங்கடத்த குடுக்கும் அமைப்புக்குள்ள வரத்துல. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னாலும், அவங்க கொஞ்சம் மனச தேத்திக்கிட்டு அத எப்படின்னா வந்து ஒட்டி உறவாடி, அது பல நேரங்கள்ல வந்து அது வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. ஆனா, இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற இந்த ஜாதகத்த பொறுத்தவரையிலும் ஒரு தாய்க்கும், ஒரு மகளுக்கும் நடுவுல ஏற்பட்ட ஒரு மனக்கசப்புகள் சார்ந்த ஒரு இதுதான். விதிய தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னாக்கா, இவங்க இருவருக்குள்ள கைகலப்பு வரலும் போயிடுச்சு. கைகலப்பு வரைக்கும் போயி, இந்த இந்த பெண்ணோட அம்மா வந்து மருத்துவமனையில தங்கி கொஞ்சம் மருத்துவம் எடுக்கிற அளவுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த விதி கொண்டுட்டு போயிட்டு விட்டுடுச்சு. அப்படிங்கிறது தான் இதில உள்ள ஒரு நிதர்சனமான ஒரு நிலைப்பாடு. இந்த ஜாதகத்த பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல வந்த ஜாதகம் தான். இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, முதல்லயே வந்து ஜாதகத்த குடுத்துட்டு, உடனே வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லி தான் நம்மக்கிட்ட வந்து ஜாதகத்தையே குடுத்தாங்க. சார், எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த மாரி வந்து பிரச்சனை ஆயிப்போச்சு. எனக்கு தேவை வந்து எங்க 2 பேர் நாங்க 2 பேரும் ஒண்ணா சேருவோமா? அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியா இருந்தது. அப்போ இந்த கேள்வி வந்த உடனே நம்ம வந்து ஒரு சில கேள்விகள் வந்துடுச்சு அப்படின்னாக்கா, நம்ம அத தவிர்த்து வேற எதுக்கும் போக தேவையில்ல. அது என்ன நிலைப்பாட்ட தரும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும். மத்தபடி வேற எதுவும் இல்ல இங்க. ஸோ, நாம அதுக்குண்டான நிலைகள நம்ம ஏற்கனவே வந்து அந்த விதிகள்லாம் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்ததுனால, இந்த நிலைப்பாடு தான் இந்த ஜாதகத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஏற்கனவே வந்துட்டோம். இருப்பினும் வந்து நாம என்ன கேட்டோம் அப்படின்னாக்கா, சரி உங்க ஜாதகத்தையும் அனுப்புங்க, உங்க குழந்தை ஜாதகத்தையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். முதல்ல வந்து குழந்தைக்கு வந்து அம்மா வந்து எதிரி ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில முதல்ல அந்த குழந்தையோட ஜாதகத்த பார்த்தோம். இதே விதி வந்து அவங்க அம்மாவுக்கும் இருக்கணும்ல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகத்துல அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு எதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குதுடா அப்படின்னாக்கா, அந்த குழந்தையோட அம்மா ஜாதகத்திலயும் அந்த மாரி இருக்கணும். மகள் வந்து அல்லது குழந்தை வந்து நமக்கு வந்து ஒரு எதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வி விதி அந்த ஜாதகத்துல இருக்கணும். அல்லது குழந்தையால் மனக்கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடாச்சும் அந்த தாயார் ஜாதகத்துல இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். இதில் 2யும் வந்து நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த 2 ஜாதகத்தையும் கேட்டோம். அதுக்கப்புறம் இவங்க கேட்ட ஒரு கேள்விக்கும் நம்ம வந்து பதில் சொல்லணும். பதில் சொல்லி இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நம்ம வந்து பதில் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த ஜாதகத்தினுடைய பதிவு வந்து முடிச்சோன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுவது விதி மட்டும்தான். அந்த விதியையும் அந்த விதி எப்போ செயல்பாட்டுக்கு வந்தது, ஏன் இப்போ வந்தது அப்படிங்கிறதையும் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ, அதனால வந்து ஜாதகத்த வந்து நம்ம வந்து எப்பயும் போல ஸ்க்ரீன்ல காட்டுறோம். அந்த ஜாதகத்த அப்படியே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் விதிய வந்து நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? இப்போ வந்து முதல்ல வந்து அந்த பாப்பாவுடைய ஜாதகத்த பார்த்துருவோம். பாப்பா பிறந்தது வந்து மகர லக்னம், 2ல் கேது, 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 6ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல புதன், ராகு, 9ஆம் இடத்துல மாந்தி, 10ஆம் இடத்துல சந்திரன், துலாத்துல சந்திரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதுதான் இந்த பாப்பாவுடைய ஜனனகால கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இப்போ இந்த பாப்பாவுக்கு வந்து குரு தசையில் நான் ஜாதகம் பார்க்கும்போது குரு தசையில் கேது பகவான் புத்தி போயிட்டுருக்குது. இது 2026 7ஆம் மாதம் வரலும் போயிட்டுருக்குது. இப்போ நடக்கிறது வந்து 4ஆம் மாதம் நடந்துட்டுருக்குது. சரிங்களா? ஸோ, இதுதான் வந்து பிறந்த கால ஜனனகால கிரக நிலைகள் மற்றும் நடப்பு தசாபுத்திகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதை மனசில் வச்சுக்கிங்க. இப்போது நமக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இது தாயார் அப்படிங்கிறவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற சங்கடத்தில் இருக்கிறாங்க, எதிரி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதுதான் வந்து ஒருத்தருக்குள்ள ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது. இப்போ எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே 6ஆம் பாவகம். அந்த 6ஆம் பாவத்தில் எந்த கிரகம் வந்து நிற்குதோ அந்த கிரகத்தின் உயிர்காரகத்துவம் எதிர்ப்பு தெரிவிக்கும், சங்கடத்தை கொடுக்கும். ஒன்று நாம் கொடுப்போம், இல்லைன்னா அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. உதாரணமாக 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்கா, தந்தைக்கும் மகனுக்குமான உள்ள உறவுகளில் ஒரு கசப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும், கருத்து வேற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா போதுமானது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா,
அதேபோல் வந்து சூரியன் இருக்குது, அது வந்து தந்தையை குறிக்கும் காரக கிரகம். இதுக்கும் இதே ரிசல்ட்டு தான். இப்படி இப்போது அந்த இடத்துல வந்து ஒரு செவ்வாய் இருக்குதுன்னா உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ரத்த உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சந்திரன் இருக்குது அப்படின்னாக்கா தாயாரை சொல்லலாம். 4ஆம் பாவாதிபதி இருந்தார் அப்படின்னாலும் தாயாரை சொல்லலாம். இப்படி அந்த கிரகங்களை வைத்து அது வந்து நம்ம வந்து சொல்லலாம். இதில் 6ஆம் இடத்துல நிற்கின்ற போது இதனுடைய வீரியம் அதிகம், அல்லது 6ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றிருக்கும் அந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்றது. இப்போ 6ஆம் இடத்தோட தொடர்பு அப்படின்னும் பொழுது 6ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கிறது, 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது, அதே போல் வந்து 6ஆம் அதிபதியின் பார்வையை பெற்றிருப்பது. இப்படி அந்த சாரம், பார்வை, தொடர்பு, சேர்க்கை இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நிலைப்பாடுகளில் அது தொடர்பு வருகின்ற பொழுது அதையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது இதே ஒரு கிரகம் வந்து இப்போது 12ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க, அது 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் இல்லைங்களா? இப்படிலாம் நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் விரிவாக நம்ம வந்து பார்த்து பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. இப்போ நம்ம இந்த ஜாதகத்துக்கு வந்துடுவோம். இப்போது தாயார் அப்படின்னும்போது பாவகம் அப்படின்னும்போது 4ஆம் இடங்க. 4ஆம் இடத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நீச கிரகம் இருக்குது, சனீஸ்வர பகவான் 4ல் இருக்கிறார். இதுவே வந்து கொஞ்சம் சங்கடம் தான். அந்த பாவகம் பலவீனப்பட்டது அப்படின்னு எடுக்கலாம். அதில் லக்னாதிபதியாக போயிட்டு பலவீனப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? லக்னாதிபதியை பலவீனப்பட்டு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. மன்னிக்கணும், 3ஆம் இடம் சொல்கிறேன், 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 4ஆம் அதிபதி என்ன ஆனார்னு பார்க்கணும். 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். அவர் ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதை லக்னாதிபதியான சனீஸ்வர பகவான் 4லேருந்து பலவீனப்பட்டு அந்த இடத்த பார்க்குறார். இப்போது 4-6 தொடர்பு அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக வந்துடுச்சு. இது எப்போ வரும்? இது பிறந்த உடனே இந்த நிலைப்பாடு, இந்த கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. இது எப்போ வந்து இந்த சம்பவம் வந்து வெளிப்படும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எதிரி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டுவாங்க. அது ஒரு கால நேரம் இருக்குது இல்லைங்களா? அந்த கால நேரத்தின் போது மட்டும்தான் அது வந்து செயல்பாட்டுக்கு வருது. மற்ற நேரங்களில் அது வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக அதனுடைய வீரியத்தை வெளிப்படுத்துறதில்ல. ஸோ இது எப்போ இந்த மாதிரி இதனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு முக்கியமான நிலைப்பாடு. இப்போது நடப்பு தசைக்கு வந்துடுவோம். நடப்பு தசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது குரு பகவான் தசைங்க. எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஒரு கிரகம் தசையை நடத்தும் போது ஏதோ ஒரு பாவத்துக்கு அது வந்து 12ஆம் இடத்துலேருந்து தசையை நடத்தும், ஏதோ ஒரு பாவத்துக்கு 8ஆம் இடத்துலேருந்து தசையை நடத்தும். புரியுதுங்களா? இந்த கான்செப்டை வந்து எப்பயுமே வந்து மனசில் வச்சுக்கிங்க. அப்போது இந்த 2 இடத்துக்கும் வந்து அது வந்து பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காது, எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த 8ஆம் இடம் என்பதும் ஒரு எதிர்ப்பு, 12ஆம் இடம் என்பதும் ஒரு எதிர்ப்பு. இப்போது குரு பகவானுடைய தசை எங்கேருந்து நடக்குது அப்படின்னாக்கா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து தசை நடக்குது. இந்த 3ஆம் இடம் என்பது என்னங்க? முயற்சி ஸ்தானம். அவர் நல்லா ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்லாம் நம்ம சிந்திப்போம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் 4க்கு 12ஆம் இடம், இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. 4ஆம் இடம் என்பது தாயார், சுகம், கல்வி. சரிங்களா? 4ஆம் இடம் என்பது கல்வி, வளர்ப்பு பிராணிகள், சொத்து, அதே போல் வந்து வாகனம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் 4ஆம் பாவகம். இந்த அத்தனை விஷயத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிற இடத்துலேருந்து தான் வந்து இந்த தசை நடக்குது அப்படின்னும்போது தாயாருக்கு சங்கடம் ஏற்படலாம், இவருக்கே வந்து சுகக்கேடு ஏற்படலாம், வண்டி வாகனங்கள் அந்த சொத்துக்கள் அப்படிங்கிறதுல வந்து சங்கடம் ஏற்படலாம். அதே போல் வந்து வளர்ப்பு பிராணிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுங்களுக்கெலாம் வந்து சங்கடம் ஏற்படலாம். அதே போல் வந்து கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பாருங்கள், கல்விக்கு சங்கடம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் இந்த தசை வந்து சொல்லும். இவங்களுக்கு வந்து அந்த வீடு மாறுறவங்க, இடத்த மாற்றுறவங்க, கண்டிப்பாக வந்து வீடு இருக்கிற வீட்டை விட்டு வேறு ஒரு வீட்டுக்கு மாறி போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் இதெல்லாம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் இதனுடைய பலன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போது இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது தாய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையை இந்த தசை அறிவிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? இப்போது இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம வந்து இந்த பலனை வந்து உறுதிப்படுத்தலாம்.
இன்னொரு மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, தசாநாதர் நின்ற வீட்டை லக்னமாக போடுறதுங்க. இது வந்து மூல நூல்கள்லேயே வந்து இந்த மெத்தடை வந்து பலன் எடுக்கிற இந்த மெத்தடு வந்து இருக்குது. அதனால் வந்து இது நாம் தான் கண்டுபிடிச்சோம், இதை நாம் தான் சொன்னோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் கிடையாது. தசாநாதர் நின்ற வீட்டை வந்து லக்னமாக போட்டு அப்படி நாம் வந்து ஒரு பலனை எடுக்கிறது. அந்த வகையில் இது வந்து இப்போ பாருங்கள், தசாநாதர் அப்படின்னும்போது குரு பகவான் அவர் மீனத்தில் நின்று தசையை நடத்துகிறார். இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா 4 6 தொடர்பு வரணும். இப்போது மீனத்தை லக்னமாக போட்டுங்க. மீனத்தை லக்னமாக போட்டிங்க அப்படின்னாக்கா மீனத்துக்கு 4ஆம் இடம் எதுங்க? மிதுனம். அதன் அதிபதி பார்த்தோம் அப்படின்னாக்கா புதன். அவர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள், சிம்மத்தில் இருப்பார். ஆக தசாநாதரை லக்னமாக போட்டோம் அப்படின்னாலும் அது வந்து 4ஆம் அதிபதி 6ல் எதிரி ஸ்தானத்தில் நின்றுட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா, இது இந்த தசாநாதரும் புத்திநாதருமே வந்து சஷ்டாஷ்டத்தில் இருக்காங்களா, இந்த புத்தி வரும்போது இதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. இந்த குரு தசையும் புதன் புத்தியும் வந்திருக்கும்போது இதனுடைய வீரியம் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அப்போது கேது பகவான் புத்தி இப்போ நம்ம நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன தசைங்க போச்சு? புத்தி என்னங்க போச்சு? இதுக்கு முன்னாடி போன புத்தி புதன் பகவான் புத்தி. புதன் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ கேது போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த அம்மாவுக்கு வந்து இருவருக்குமான அந்த உறவு நிலைகள், தாய்க்கும் மகளுக்குமான உள்ள உறவு நிலைகள், அந்த வீரியமான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் காலம் அப்படிங்கிறது, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து மனக்கசப்பு ஏற்பட்டு அடிதடி அப்படின்றதுலாம் ஏற்பட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரலும் போன சம்பவம் நடந்த காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த புதன் புத்தியில் தான் வந்து இது வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு யதார்த்தம். ஸோ ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பது, எதிரியாவது அப்படிங்கிறதுக்கான ஒரு விதியை மட்டும் இங்கே வந்து பார்த்து அது எப்போ அது நிலைப்பாடு வெளிப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கோம். ஜாதகத்தை பார்க்குற பலர் வந்து ஜோதிடர்களாக இருக்கலாம். இந்த பதிவு கேட்குறவங்க நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வாடிக்கையாளர்களின் ஜாதகங்கள் என்ன மாதிரி ஒரு விதி இருந்தது அப்படின்னாக்கா இதை வந்து நாசுக்காக வந்து நம்ம வந்து சொல்லி வைத்து விடுவது சிறப்பு. அதாவது வந்து இவங்களாம் வந்து உங்களோட கருத்து வேற்றுமை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள வீரியத்தின் அளவு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து அதை வந்து வெளிப்படையாக சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த தசாபுத்தி அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வரலை, அதனுடைய வீரியத்தின் அளவை அவங்க வந்து உணரலை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இதனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இவங்களுடைய அம்மாவுக்கும் வந்து அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கணும் அப்படின்றது நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ நான் வந்து அவங்க ஜாதகம் 2த்தையும் வந்து ஒப்பீடு செஞ்சேன். ஒப்பீடு செய்யும்போது இந்த பெண்மகள் அப்படிங்கிறது வந்து ராசி, பிறந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா துலா ராசி. இந்த பெண்மகளோட அம்மா பிறந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது மீன ராசிங்க. இது 2மே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு ஒன்று சஷ்டாஷ்டகமாக இருக்கும். சரிங்களா? ஒன்றுக்கு ஒன்று சஷ்டாஷ்டகமாக இருக்கும். அப்போ சந்திரன் சஷ்டாஷ்டகமாகின்ற போது மனசு அப்படிங்கிறது வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனசு ஒத்துப்போகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது அந்த அம்மா வந்து கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு அட்டமாதிபதியான செவ்வாய் பகவான் 3க்கும் 8க்கும் உரிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருந்தார். அப்போது குழந்தைகளால் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தம், இழப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய பிறவி ஜாதகம் சொல்லுது. ஸோ அதனுடைய நிலைப்பாடும் இதனுடைய நிலைப்பாடும் ஒரே விஷயத்தை வந்து எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு தருணம் அது. இந்த அம்மாவுக்கு பலன் சொல்லும்போது நான் வந்து கேட்டிருந்த ஒரு விஷயம், நான் எத்தனையாவது ஜோசியர் உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஏன் அந்த மாதிரி கேட்டேன் அப்படின்னாக்கா, ஒரு வருத்தம் தரும் செய்தி போகின்ற போது இவங்களுடைய மனசுக்குள்ளே, இந்த பெற்றவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு யாருனா செய்வினை வச்சிட்டாங்களோ, நல்லா தானே போயிட்டு இருந்தது ஃபேமிலி, திடீர்னு எப்படி நம்ம பொண்ணு நமக்கு எதிராக அகைன்ஸ்டாக மாறும் அப்படின்லாம் அவங்களுக்கு வந்து சிந்திக்க தோணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து யார்கிட்ட கேட்குறது, ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு கேட்டோம்னா சொல்லுவாங்க அப்படின்னும்போது எப்படியும் வந்து அவங்க வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10 ஜோசியராச்சும் பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு என்னுடைய மனசுக்குள்ளே இருந்த ஒரு நிலைப்பாடு. அதனால் வந்து எத்தனை பேருமா, நான் இப்போது எத்தனையாவது ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்.
அவங்க ஒரு 5, 6 பேரை சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதை பற்றி நான் எதுவும் கேட்கல. ஆக போயிட்டு நிறைய பேரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கிட்டேன். இப்போ இதில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னாக்கா, இப்போ இந்த தாயும் மகளும் சேருவாங்களா? இந்த உறவு நிலை வந்து மாறுமா? அப்படிங்கிறது தான் அந்த தாயோட ஒரு மனதில் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஏன் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி வரலாம் இந்த அ சம்பவம் வெளிப்படலை. வாழ்வியலில் வந்து அது வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தலை. அது வரலும் நல்லா ஒத்துமையாக தான் போயின்னு இருந்திருக்காங்க. அம்மா மகளுக்குள்ளே இருந்த உறவு நிலை நல்ல பாண்டிங்கில் தான் இருந்திருக்குது. திடீர்னு இந்த மாதிரி ஆனவுடனே அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யாரோ உறவுகளில் ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இப்போ இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஜோசியர்கள்ட்ட அணுகி எதனா பண்ண முடியுமான்னு கேட்கும்பொழுது, இது இந்த காலத்தில் வந்து இதனுடைய வெளிப்பாடு வெளிப்பட்டே தீரும். சரிங்களா? இது அந்த வெளிப்பட்டுது அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் அந்த காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறும் அப்படின்றது தான் இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு. அப்போது அது வரலும் வந்து இதனுடைய நிலைப்பாடு கொஞ்சம் வீரியமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம வந்து எதனா வந்து செஞ்சு இவங்களுடைய இந்த பாதகமான ஒரு கால நேரங்களை நம்மளுக்கு சாதகமாக மாற்றி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இவங்களுக்கு வந்து நான் சேர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதனா பரிகாரம் சொல்கிறேன்ற பேரில் நம்ம எதனா செஞ்சோம் அப்படின்னாக்கா, அதை விட ஒரு பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை. ஸோ நாம் என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா, இந்த கால நேரத்தில் இதனுடைய வீரியம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமே தவிர, முழுசாக இதிலேருந்து வெளிவர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லை. நாம் ஏன் அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னாக்கா, இந்த தசாநாதர் தான். இந்த தசாநாதர் வந்து முதல்ல வந்து நின்ற சாரம் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது, நீச்சம் பெற்ற சனீஸ்வர பகவானின் சாரத்தில் நின்னதே வந்து முதல்ல ஒரு குற்றம். அவர் வந்து 2 பாவகிரகங்களின் மத்தியில் வந்து பாபகத்திரி தோஷத்தில் நின்னார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் வந்து அம்சத்தில் வந்து சஷ்டாஷ்டக தோஷம் பெற்றவர். அஷ்டகாம்சம் உழுந்துரும். இப்போது ராசியில் வந்து மீனத்தில் இருக்கிற இந்த குரு பகவான் அம்சத்தில் பார்த்தோம்னா சிம்மத்தில் வந்து நின்றுடுவார். அப்போது இது வந்து அஷ்டகாம்சம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த பாப்பா பிறந்தது மகர லக்னம், குரு வந்து இங்கே சிம்மத்தில் இருப்பார் அம்சத்தில். இது வந்து மிதுனாம்சம். இப்படி பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இல்லை. முதல்ல நற்பலன்களை பெரிய அளவில் வந்து கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அவர் நின்ற சாரமும் வந்து சிறப்பல்ல அப்படிங்கிறதெல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு, இது இப்படி தாம்மா இருக்கும், இதில் வந்து நீங்கள் வந்து எதை செஞ்சாலும் வந்து பரிகாரன்ற பேரில் செஞ்சு இதை வந்து ஒட்டி உறவாட வைக்க முடியாது. இது இந்த தசை முடியணும். ஆனால் இந்த புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய வீரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த அளவுக்கு இருக்காது. கேது பகவான் புத்தி முடிஞ்சுது அப்படின்னாக்கா, அடுத்து வர புத்தியில் இதனுடைய வீரியம் இந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஏன் கேது புத்தி முடியணும் அப்படின்னாக்கா, இப்போது ராகு வந்து அங்கே பயணம் பண்ணிகிட்ருக்குது. கேது நின்ற இடத்துல கோச்சாரத்தில் ராகு பயணம் பண்ணுது. அந்த ராகு அப்படியே அந்த கட்டத்தை விட்டு வெளியில் வருவதற்கும், இந்த கேது புத்தி முடியறதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலைப்பாடுகள் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கணிதம். இருப்பினும் இங்கே நீங்கள் கோச்சாரத்தை தொட்டிங்க அப்படின்னாக்கா, இப்போ சிம்மத்தில் வந்து கேது போயிட்டுருப்பார். அடுத்து சூரியனை தொடும். அடுத்தது 4ஆம் பாவத்துக்கு போகும். இது எல்லாமே வந்து அப்படியே சிறப்பில்லாத தன்மைகளாக போகுது. கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 3.5 வருஷம் ஆகிடும். 3.5 4.5 வருஷம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. 1.5 வருஷம் வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி. இருப்பினும் வந்து இந்த கேது ஒவ்வொரு கிரகங்களாக தொட்டுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் சங்கடம் கொடுக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னோம் அப்படின்னாக்கா, இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தாம்மா புத்திரதோஷம் இருக்குது. அதனால் வந்து நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்து ஒரு 11 கோயில் போயிட்டு வழிபாடு செய்யுங்க, அன்னதானம் கொடுங்க. இந்த நிலைக்கு வந்து மாற்று நிலையை கொடுக்கறதுக்கு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இந்த புத்தி முடிஞ்சுது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அவங்களுடைய அந்த பாதகமான அந்த மனோநிலையை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு நிலைப்பாடு. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட அன்பர்களின் ஜோதிட ஆய்வுக்காக. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும்,
அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.